ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இந்திரா பேசுகிறேன். நம்மக்கிட்ட இருக்கிற விஷயத்தை எவ்வளவு உள்வாங்கி சந்தோஷப்படுறோமோ அந்த அளவுக்கு நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்களில் வளம் அதிகரிக்கும் அப்படின்னு ஈர்ப்பு விதியில் சொல்கிறாங்க. இதோட பின்புலம் என்ன அப்படின்னா, நம்மளை சுற்றி இருக்கிற பொருட்கள், இப்போ வீட்டில் இந்த மாதிரி ஃபர்னிச்சர் வேணும், இந்த மாதிரி சேர் போட்டிருக்கணும், இந்த டைனிங் டேபிள் இருக்கணும், இவ்வளோ பெரிய வீட்டில் இருக்கணும், இந்த மாதிரி ஒரு விஷயமா நாம் இல்லாத விஷயத்தை பற்றி நினைக்கிறப்போ நம்மக்கிட்ட இல்லை அப்படின்ற எண்ணம் ஒரு பெரிய ஸ்பேஸை உருவாக்குது, ஒரு பெரிய வெளியை உருவாக்குது. அது ரொம்ப நம்மளை கஷ்டப்படுது. நம்ம அந்த அளவுக்கு இல்லை, நம்ம இவ்வளோ வெயிட்டில் இருக்கோம், இந்த வெயிட்டை கம்மி பண்ணணும், நாம் இவ்வளோ சம்பாதிக்கலை, இப்போ இதில் தான் இருக்கோம். கம்பேரிசன் நம்மளை பற்றியே, எது இருக்குது எது இல்லை அப்படின்ற மாதிரி அதை நோக்கி நம்ம பயணம் பண்ணுறோன்னு நினச்சி அது ஒரு ஏக்கமாக மாறி அந்த வெளியானது நம்மக்கிட்ட இல்லைன்ற வெளியை அதிகப்படுத்துகிற மாதிரி ஆயிடுது. அப்போ ஈர்ப்பு விதியின்படி என்ன ஆகும்னா அந்த ஸ்பேஸ் அதிகமாக ஆரம்பிச்சிடும். லேக்குன்னு சொல்லுவாங்க, LACK. நம்மக்கிட்ட இல்லைன்ற விஷயம் அதிகமாக ஆரம்பிக்கும். அதுக்கு பதிலாக நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அதை நம்மக்கிட்ட இருக்கிறத ரெக்கக்னைஸ் பண்ணி அதை புரிஞ்சுக்கிட்டு, என்கிட்ட இது இருக்குது, ஆண்டவா ரொம்ப நன்றி, இல்லை யூனிவர்ஸே, பிரபஞ்சமே எனக்கு இதை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, அந்த பொருளுக்கு கூட நன்றி சொல்லலாம். அந்த மாதிரி சொல்ல அதிகமாக நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அப்படியே நம்மக்கிட்ட இருக்கிற விஷயத்த அக்செப்ட் பண்ணிக்கிறது, அப்படியே முழுசாக ஏற்றுக்கிறது அப்படின்றது மனிதர்களுக்குள்ளேயும் நடக்கும், நம்மக்கிட்ட இருக்கிற பொருட்களுக்குள்ளேயும் நடக்கும். நம்மளை பற்றி எப்படி நினைக்கிறோமோ, நாமளும் நம்ம பர்ஃபெக்டாக தான் இருக்கோம், அதாவது எல்லாருமே எல்லா விதத்துலேயுமே பர்ஃபெக்டாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை, கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு சில பேர் எதிர்பார்ப்பாங்க. அதனால தான் நிறைய இடத்துல அவங்க கஷ்டப்படுவாங்க, மனசு கஷ்டமாக இருக்கும், எல்லாரும் என்கிட்ட தான் இப்படி நடந்துக்கிறாங்கன்ற மாதிரி இருக்கும். அதை தூக்கி போட்டுட்டோம் அப்படின்னா எல்லாரும் அவங்கவுங்க விஷயத்தில் அவங்கவுங்க மாதிரி தான் இருக்காங்க. அதை நம்மளால் முழுசாக ஏற்றுக்க முடியாத தன்மையினால தான் நிறையா கஷ்டப்படுறோம். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த கஷ்டப்படுற இமோஷன்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட இல்லாமல் போகுது. அப்படின்ற பட்சத்தில் நல்ல விஷயங்களை ஈர்க்கிறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. இது சைனீஸில் இதை வாபி சாபி அப்படின்னு ஒரு டெக்னிக் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தான் ட்ரை பண்ண முடியும், சின்ன சின்ன விஷயங்களில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத இங்கே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.